بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي مرغم التنزيل واعتبروا يا أولي الأبصار قال نبينا رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس ألا إن ربكم واحد وإن أباكم واحد إلا على لا فضل لعربي على أعجمي ولا لأعجم على عربي اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ் உள்ளத்தை உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் காக்குமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து வருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹு தஆலா தந்துள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை வல்லல்லாஹு தஆலா தந்துள்வானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே அஅ்தபிரு யா உலில் அப்ஸார், அறிவுடையவர்களே இதை நீங்கள் கேட்டு படிப்பினை பெறுங்கள், அறிவுரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொல்லுவார். இது போன்ற வசனங்கள் திருக்குறானில் அதிகமாக இருக்கின்றன. அஃபலா யாக்கிலூன், நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அஃபலா தாக்கிலூன், நீங்கள் இதை தெரிந்து கொள்ள மாட்டீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குறானிலே பல இடங்களிலே இப்படி கேட்பார். அல்லாஹ்வினுடைய உதவினால் இவ்வாண்டு 1490வது ஹஜ், இஸ்லாம் அறிமுகமானதிலிருந்து 1490வது ஹஜ் உலகம் முழுவதிலும் இருந்த மக்கள் வந்திருந்தார். அரபு நாட்டினுடைய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அடிப்படையில் 17 லட்சத்தி சொச்சம் பேர் 18 லட்சத்துக்குள்ளாக இவ்வாண்டு ஹஜ் மேற்கொண்டிருந்தார். ஆனால் இந்த வருகை கடந்த வருடங்களை விட ரொம்ப குறைவு, ஒரு பாதிக்கு மேல குறைவு என்று சொல்லலாம். 35 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் வந்திருந்த இடங்களில் இப்பொழுது 17 லட்சம் பேர் தான் வந்திருக்கிறார். அதற்கு காரணம் 2 தான். உலக அளவுல இருக்கக்கூடிய பொருளாதார மந்த சூழ்நிலை, மற்றொன்று ஈரான் அமெரிக்கா போர் மேகங்கள். இந்த இரண்டின் காரணமாக மக்களின் வருகை ரொம்பவும் குறைந்து போய் காணப்பட்டது. இதுல இன்னொன்னு சொல்லணும்னாக்க முக்கியமான காரணம், மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னு சொல்லலாம். போய் என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு யாரும் வரல, வசதியானவர்கள் எல்லாம். ஏன்னா அந்த ஹஜ்ஜிங்கிறது உலக பணக்காரர்களின் மாநாடுதான், வசதி படைத்தவர்கள் மட்டுமே வரக்கூடிய இடம். உலக பணக்காரர்கள பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு ஒரு 17 லட்சம் பேர் 18 லட்சம் பேர் வரலன்னா 40 லட்சம் பேர் வந்த இடத்துல பாதிக்கு பேரு மட்டும்தான் வந்திருக்கிறாங்க.
பாதி பேர் வரணும்னா துனியாவில வாழணுங்கிற ஆசை, அல்லது என்ன சிரமங்கள் ஏற்படுமோ, அலைகழிப்புகள் ஏற்படுமோ என்கிற அச்சம். அந்த அலைகழிப்புகளை சமாளிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, உடலால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத மனப்பக்குவங்களின் காரணமாக அவர்கள் வரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்படி இந்த வருடத்தின் ஹஜ்ஜி மிக சிறப்பாக நடந்தேறியது. மக்களின் வருகை குறைவாக இருந்தாலும் அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாகவே, துரிதமாகவே, ஒரு 50 லட்சம் பேர் எப்படி வந்தாக்க செயல்படுவாங்களோ அது போலவே செயல்பட்டு வந்தாங்க. எப்பயும் போல எதிர்பாராத அளவுக்கு கடுமையான வெயில், சமாளிக்க முடியாத வெயில். அதுல ஒரு 5 வகையான கேட்டகரியில அங்க வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் தங்கி இருந்தாங்க மினாவுல, அரபாவுல. ABCD அப்படின்னு சொல்லி ஒரு 4 கேட்டகரி. ஏ அப்படின்னா ஒரு குறைஞ்சது அவர் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் பாரு. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க எல்லாம் நம்ம ஊர் காசு ஒரு ஏ கேட்டகரி. ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க எல்லாம் ஒரு பி கேட்டகரி. ஒரு 5.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க எல்லாம் ஒரு சி கேட்டகரி. ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க எல்லாம் டி கேட்டகரி. வருகை தந்திருந்த மொத்த ஹாஜிகள்ல டி கேட்டகரியில தான் மொத்தம் ஒரு 70% பேர் இருந்திருப்பா. இவர்களுக்கு ஒரு ஏற்புணர் மட்டும்தான் இருக்கும். ஒரு டென்னுங்கிறது இவன் இடம். இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் படுத்து கொள்ளணும், அப்படி ஒருத்தர் படுத்து கொள்ளணும். நடுப்புற கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம். இதுல ஒரு 15 பேர், அதுல ஒரு 15 பேர், 30 பேர் படுத்து கிடக்கும். இதுதான் இந்த மாதிரி அமைப்புல தான் அது இருக்கும். மேல ஒரு ஏற்புணர் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவனை ஐஸ் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு லேசா காத்து வரும். ஆனா இந்த அடிக்கிற இந்த கடுமையான வெயில்ல காத்து நம்ம மேலில படவே படாது. நாங்கெல்லாம் ஏ கேட்டகரியில தங்கி இருந்தோம். அதுல நல்ல ஏசி. இந்த மாதிரி கடுமையான வெயில்ல 16ல ஏசியை வச்சுக்கிட்டு அந்த டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியல, ஏசி தாங்க முடியல. இதே போல அளவுல எனக்கு 4 ஏசி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்து மிக சிறப்பாகவே அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஜல்ல இந்த மக்களை, அந்த அரபு நாட்டு மக்களை, ஹஜ்ஜி செய்ய வரக்கூடிய யாத்திரிகளை, ஹாஜிகளை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டிய 5000 வருடங்களாக பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தெல்லாம் கொஞ்சம் உச்ச நிலையை அடைந்து அபூ தாலிப் குடும்பத்தினர்கள் ஜம்சம் தண்ணீரை கவனித்துக் கொள்ள வேண்டும். உஸ்மான் இப்னு மலூன் சமூகத்தினர்கள், குடும்பத்தினர்கள் காபத்துல்லாவை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பல தலங்களை எல்லாம் யார் கவனிச்சுக்கணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்மாணம் செய்துவிட்டு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்று விட்டார். அதனால் இங்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடாமல் மிக சிறப்பாகவே எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருஷம் ஹஜ்ஜில ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்தோனேசியால இருந்து 104 வயசு ஒரு பெண்மணி ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். 104 வயசு அந்த அம்மா. அவங்களுடைய மகள் ஒரு 86 வயசு. அம்மாவும் மகளும் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார். அம்மாவுக்கு வயசு 104, மகளுக்கு வயசு 86. இந்த மாதிரி வயசுல அவங்க வந்துருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய சொந்த பணத்துல இருந்து நான் வந்திருக்கேன். நான் என்னுடைய சொந்த கிராமத்துல ஒரு நோம்பு கஞ்சி மாதிரி, பாயாசம் மாதிரி, உளுத்த கஞ்சி மாதிரி ஒண்ணு தினம் சாதத்துல காய்ச்சி வித்துக்கிட்டே இருப்பேன். அந்த காசு எனக்கு சேர்ந்தது. அந்த சேர்ந்த காசை வைத்துதான், என்னுடைய சொந்த பணத்தை வைத்துதான் நான் இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த 104 வயசு மூதாட்டி சொல்கிறார்.
எந்த விதமான உடல் நல குறைவும் இல்லாமல் அந்த தவாஃபு சஹி போன்ற எல்லா அமல்களையும் அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த அம்மா இந்தோனேசியாவினுடைய ஹஜ்ஜி கமிட்டியில வந்திருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் ஹஜ்ஜி கமிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கும், தனியார் ஹஜ்ஜி நிறுவனங்கள்னு ஒண்ணு இருக்கும். அதுபோல அந்த மூதாட்டி கவர்மெண்ட் ஹஜ் கமிட்டியில் அவர் வந்திருக்கிறார். பொதுவாகவே அந்த ஊர்ல குறைந்தது 13 வருஷத்துல இருந்து 26 வருஷம் வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி காத்திருக்கணும் எழுதி போட்டு. ஏன்னா அந்த நாடு ஃபுல்லாவே முஸ்லிம்ஸ். அந்த முஸ்லிம் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு 2 லட்சம் பேர் அங்க வந்து ஹஜ்ஜுக்கு வரலாம். ஆனா அங்க எழுதி போடுவது 50 லட்சம் பேர் எழுதி போடுவாங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி. அதனால ரொம்ப காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். 13 வருஷத்திலிருந்து 26 வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல ஹஜ்ஜு தனியாக ஹஜ்ஜு ஏற்பாட்டாளர்கள் மூலமாக வர வேண்டும் என்றாலும் கூட 4 வருஷத்துக்கு மேல காத்திருக்கணுமா. ஏன்னா நம்ம போட்ட வருஷமும் போட்டதுமே நமக்கு கிடைச்சி போதிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இந்தியா போட்டவங்களுக்கு எல்லாம் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைச்சி போச்சு இந்த வருஷம். ஒரு நபர் ஹஜ்ஜு செய்யணும்னா அந்த நாட்டுல 17 லட்சம் ரூபாய் ஆகும் அந்த நாட்டு காசு. அதே போல அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு உண்டு, தட்கல் முறையில ஹஜ்ஜு செய்யறது. இப்பவே போட்டு இப்பவே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வேணும்னா ஒரு நபர் 82 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இந்தோனேசியா. இப்படி எல்லாம் செலவு செய்தும் கூட அங்கு ஹஜ்ஜுக்கு வருகிறார். வந்து ஹஜ்ஜு செய்து விட்டு செல்கிறார். 26 வருஷம் காத்திருந்து ஹஜ்ஜுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. 82 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனே ஹஜ் ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்து செய்துவிட்டு சென்றவர்களும் இருக்கிறார். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுதுன்னா அந்த மக்களினுடைய ஆர்வங்களை நமக்கு காட்டுகிறது. காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் உடனே கொடுத்துட்டு ஹஜ்ஜு செஞ்சிடுறேன். அதே போல காத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் ஹஜ்ஜு செய்யறது தான் முக்கியம் என்று காத்திருக்கவும் செய்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வயதான அந்த மூதாட்டி 104 வயசுல வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய நெஞ்சுரத்தை, அவங்களுடைய எதையும் தாங்கும் அந்த இதயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை, இஸ்லாத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையில எப்ப ஹஜ்ஜு கடமை ஆகுதோ அப்பவே நாம ஹஜ்ஜு செஞ்சோம். அதைதான் இந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல மேற்கு ஆப்பிரிக்காவில ஐவரி கோஸ்ட் என்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல இருந்து டாக்டர் ஹசன் அப்துல் ரஹ்மான் பத்தாரா என்கிற நபர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிகள் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அங்க ஹஜ்ஜுக்கு வருவதாக சவுதி அரசாங்கத்துக்கு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரசாங்கம் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கும். கொஞ்சம் வசதியா, நல்லா வசதியாக போயிட்டு வந்துடலாம். எங்க போனாலும் தங்கறதுக்கு ஏசி ரூமு, ஹாலு, தனி வழி, தனி காரு, கவனித்துக் கொள்வதற்கு தனி ஆட்கள், இப்படியாக அவர்களை கவனித்துக் கொள்வார்கள். ஆனாலும் கூட அந்த ஐவரி கோஸ்ட் என்கிற நாட்டிலிருந்து வந்திருந்த டாக்டர் ஹசன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த விதமான ஏற்பாடுகளும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சாதாரணமான ஒரு மனிதராக வந்து மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்களில் எல்லாம் சாதாரணமாகவே படுத்து கிடந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஹஜ்ஜை திருப்திகரமாக செய்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜின் முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டளை அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 18 வயசுக்கு முன்னால ஹஜ்ஜி செஞ்சதே கிடையாது. 18 வயசுக்கு முன்னால ஹஜ்ஜி செஞ்சது இல்லை. ஆனா அந்த 18 வயசுக்குள்ளேயே அவங்க மிகப்பெரிய அறிவு முதிர்ச்சியை பெற்றிருந்தார்கள், மார்க்க அறிவை பெற்றிருந்தார்கள். அப்ப அந்த ஊர்ல இருந்த ஈரான், ஈராக் பகுதிகளில் வாழ்ந்த பொதுமக்கள்ல சில பேர் ஹஜ்ஜிக்கு போகும்போது, ஏமா நான் ஹஜ்ஜிக்கு போறேன், நாங்க போய் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி வந்து கேட்டுக் கொள்வார்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்களா, நீங்க மஸ்ஜித் ஆயிஷாக்கு போனாங்க 2 ரக்காத் தொழுதுங்க, நீங்க அங்க போனீங்கன்னாக்க ஆயிலாக இல்லாத சுபஹானக எண்ணிக்கொண்டு ஆளுமே ஒரு 200 தடவை ஓதிக்கீங்க, மினாவில இதை செய்யுங்க, முஸ்தலிஃபால அதை செய்யுங்க,
என்றெல்லாம் ஏகப்பட்ட ஓதுதல்களையும் தொழுகைகளையும் தஸ்பீகாத்துகளையும் யாசின் ஓதுங்க தபாரக் ஓதுங்க எல்லாம் சொல்லி அனுப்புவார்கள். ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 19வது வயசுல முதல்ல ஹஜ் செஞ்சுட்டு வந்த பிறகு அடுத்தடுத்த வருடங்கள்ல யாரு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஆலோசனை கேட்டாலும் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவார்களா, ஹஜ் செஞ்சுட்டு வாங்க. அது போது அங்க போய் அதை ஓதுறது, இங்க போய் இந்த தஸ்பீர் ஓதுறது, இங்க போய் 2 ரக்காத்துல், எல்லாவற்றையும் விட சிறந்தது உயர்ந்தது ஹஜ் செய்வதுதான். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஹஜ் செய்வதுதான் ரொம்ப சிரமம். ஜனங்களுக்கு அங்க எப்படி இருக்கும்னா, ஒரு 8, 9, 2 நாள் கரெக்டா வேலை செய்வாங்க. பிறை 8 மினாவுக்கு போவாங்க, பிறை 9 அரஃபால இருப்பாங்க, பிறை 10 முஸ்தலிஃபாவிலிருந்து மீண்டும் மினாவிற்கு வந்து விடுவார். மினாவிற்கு வந்து மொட்டை அடித்து கல்லடித்து ஆடைகளை மாற்றிய பிறகு குர்பானி கொடுத்து முடித்த பிறகு அந்த மக்களிடத்துல இபாதத்துங்கிறது சுத்தமா இருக்காது. எந்த அளவுக்குன்னா ஒரு ஆஜியார் சொன்னாரு, எங்க தென்னிலேயே சுபு தொழுகாம படுத்திருக்காங்க. எப்படி மினாவுல வேற வேற பக்கத்துல கேரளாக்காரங்களா இருந்தாங்க, சில ஊர்பிக்காரங்களா இருந்தாங்க. அந்த டென்ட்டுக்காரங்கெல்லாம் சமூக தொழுகாம படுத்து கிடக்குறாங்க. அது என்ன அவங்க மினாவை மதிக்கிறாங்க திரைப்படம் காலையில. இங்க வந்துமா இப்படி என்று பல பேர் சொல்லி வருத்தப்பட்டார். அந்த பிறை 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செய்து முடித்து விட்டால் ஹாஜிகளுக்கு ஒரு அலட்சியம் வந்துவிடுகிறது. அந்த எஹராமுடைய ட்ரெஸ்ல இருக்கவர்களும் அந்த மகாமியத்தை அந்த கண்ணியத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த எஹராமுடைய உடையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் சாதாரணமான மனிதர்களைப் போலவே மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதாகவெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசிக் கொண்டார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அனுபவங்கள் என்பது வித்தியாசமானது. ஹஜ்ஜில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல்ல பணக்காசு தேவையில்லை, பொறுமைதான் தேவை. அது நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய சூட்கேஸை விட பெருசா அது பொறுமையை எடுத்துட்டு போகணும். ரொம்ப பொறுமை தேவை. இங்க இருந்து போறோம், நாங்க 19ஆம் தேதி இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு புறப்பட்டோம். 18ஆம் தேதி காலையில ஒரு ஹஜ்ஜி ஜோடு நடந்துச்சு. அந்த ஹஜ்ஜி ஜோடுல ஒரு வார்த்தை நான் சொன்னேன், பொறுமையா இருங்க, ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அப்ப புறப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பிளைட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பான், காவாசி தூரம் கூட போயிருப்பான். இறங்குற நேரத்துக்கு முன்னாலே அவனுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். திரும்ப அந்த பிளைட்டு புறப்பட்ட இடத்துக்கே வந்து திரும்ப இறங்கிடுவான். அப்ப இங்க இருந்து போனது திரும்ப வந்தது அதுல ஒரு 6 மணி நேரம் நமக்கு வேஸ்டா போயிருக்கும். திரும்ப அந்த பிளைட் எப்போ புறப்படுமோ தெரியாது. இப்படி நமக்கு ஒரு 10 மணி நேரங்கள் வீணாகும். ஆனா நமக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஆட்டி காத்திருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும், பொறுமையாக இருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனா சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை நான் சந்திச்சதே கிடையாது. நான் இதுவரை ஒரு 15 ஒரு 30-40 தடவை நம்ம மக்காம எனக்கு போயிட்டு வந்திருக்கோம் இங்க இருந்து தனித்தனியா. ஆனால் ஒரு தடவை கூட இதை அனுபவித்தது கிடையாது. கடைசியில நான் எங்களுடைய பிளைட்ல நாங்க ஒரு 42 பேர் போயிருக்கோம். இதுல மதுரையில போய் இறங்கி இருந்தோம். இங்க போய் இறங்கி இருக்கும் பொழுது அடுத்த பிளைட் ஏறியாச்சு. 7:55 புறப்பட வேண்டிய பிளைட்டு 8:15 மணிக்கு தான் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க, நிரப்பப்பட்டாங்க. பிளைட் புறப்பட வச்சு பிளைட் புறப்பட்டு அப்படியே ரோட்ல ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து நைட் எல்லாம் தூங்க முடியல, தூங்கியாச்சு. நல்லா தூங்கி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு முடிச்சு பாக்குறேன், லேண்டிங்ல பிளைட். பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் முகமது இப்ராஹிம், அவர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சித்தா வந்து இறங்கிட்டோமா? அவர் சொன்னார், அதெல்லாம் சின்ன பிளைட்டே போறதில்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அங்க இறங்குறதுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கப்படலையா ஜித்தாவில? நிறைய பிளைட்டா நாங்க கடைசி நேரத்துல போய் இறங்கணும். எங்களுக்கு அடுத்த நாளோட பிளைட்டுடைய வருகைகள் முற்று பெறுகிறது. இன்னும் பிளைட்டே புறப்படல, இங்கே தான் இருக்கிறோம் என்று அவர் சொன்னாங்க. அப்ப 3 மணி நேரம் அங்க தாமதித்து இருந்து அதற்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு 4.5 மணி நேரமா பிளைட்டுக்குள்ளேயே கிடந்து அதுக்கப்புறம் பிளைட் புறப்படுது. 1 மணிக்கு வந்து இறங்கி இருக்க வேண்டிய பிளைட் மாலை 4 மணிக்கு வந்து இறங்குது. ஒரு டீ இல்ல, ஒரு காஃபி இல்ல, ஒரு தண்ணி இல்ல. ஏர் அரபியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏர் அரபியா தண்ணி கொடுக்க மாட்டான்.
ஒண்ணு இல்லாம 4 மணி நேரம், ஏன் 7 மணி நேரத்துக்கு மேல பிளைட் உள்ளே கடந்துட்டு வந்து இறங்கலாம். ஹாஜிகள் பதறாங்க, என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்றோம், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் ரொம்ப பொறுமையை நாம் கையாள வேண்டும். அதே போல ஹஜ்ஜிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல அறியாமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அறியாமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய ஹாஜிகளை நான் அழைத்து கொண்டு 42 பேர் அழைச்சிக்கிட்டு 79 நம்பர் கேட்டுக்கிட்ட நான் சென்று கொண்டிருக்கிற தாவம் செய்வதற்காண்டி போயிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் வந்து என்னுடைய தோலை தட்டி, அவருடைய மனைவி 2 பேர் நிற்கிறார், தோலை தட்டி இதழ் மக்கா கிதழ்க அப்படின்னு கேட்கிறார். இங்க மக்கா எங்க இருக்குன்னு கேட்கிறார். நாம இருக்கிறது மக்காவுக்குள்ள, அப்புறம் ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள. இப்ப நமக்கு தேவை காபத்துல்லா மட்டும்தான். அவருக்கு காபத்துல்லாத பேர் வாயில வரல. நான் விளங்கிட்டேன். அவர் அந்த மக்கா கிதழ்கன்னு கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டேன். நம்ம மக்காக்குள்ளதான் இருக்கிறோமா, இல்ல நம்ம மக்கா விட்டு வெளியே இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம், பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 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 5 செகண்டுக்கு பிறகுதான் நிதானிச்சுக்கிட்டு தான், நான் புரிஞ்சுக்கிட்டு தான் காபத்துல்லா அந்த ஆயே பாஸ் என் கூடயே வாங்க, நான் அங்கதான் போறேன், என்னுடைய ஜனங்கள்லாம் அங்கதான் வராங்க, வாங்கன்னு சொல்லி அப்புறம் எழுதி போறேன். என் தோலை அங்க முடிச்சவரு தவாபு செஞ்சு முடிக்கிறவரையும் என் தோலை விடல. என் காட்சிகள்லாம் கூட நிறைய பேர் காணா போயிட்டாங்க. நான் அழைச்சிட்டு போன 42 பேர்த்துல 15 பேருக்கு மேல காணா போயிட்டாங்க. ஆனா அவரு என் தோலை விடவே இல்லை. தவாஃபெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நாங்க தவாஃபு செய்யும் பொழுது துவா சொல்லி கொடுத்து கொண்டே செல்வோம். எங்களுடைய உஸ்தாத் கோயம் அப்துல் காதர் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம். என்ன சொல்லுவோம்னா, அல்லாஹும்ம, நான் சொல்லுவேன், ஜனங்கள்லாம் அல்லாஹும்மன்னு சொல்லுவாங்க பின்னாலே, இரஹம்னி இரஹம்னி பிரஹ்மத்திக்க பிரஹ்மத்திக்க என்று மக்களை அங்க தவாஃப் செய்யும் பொழுது ஒரு வினாடி நேரம் கூட சும்மா இருக்க விட மாட்டோம். அங்க யார் வந்திருக்கா, என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாதிரியான மக்களா இருக்கிறாங்க, அங்க லைட் தெரியுதா, இங்க யார் எட்டி, ஜனங்க இப்படியே பிறகு பார்த்துக்கிட்டே வருவாங்க. அதை கவனித்துக் கொண்டே வருவார்கள். அதை கவனிக்க விடவே மாட்டோம். இப்படியாக துவா செய்து சொல்லிக் கொடுத்து கொண்டே வருவோம். இப்படி மகன்கள் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சு பணக்காரங்களா ஆயிட்டாங்க. தாய் தகப்பனை ஹஜ்ஜி செய்ய வைக்கணுமேன்னு சொல்லி ஹஜ்ஜி செய்யறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு மார்க்கம் தெரிய மாட்டேங்குது. அந்த தாய் தகப்பனுக்கு மார்க்கம் தெரிய மாட்டேங்குது. மார்க்கம் தெரியாம அங்க வந்துடுறாங்க. அங்க ஒருத்தர் பாக்குற தொழுகையில ஹரம் ஷரீஃப்ல தொழுது கொண்டிருக்கிறார். அத்தகையாத்து இப்படிங்கிறார் 2 விரல்லையுமே. ஒரு விரல்ல அப்படி செய்வதை நம்ம குற்றம் சொல்லிட்டு இருப்போம். அவர் 2 விரலையும் இப்படிங்கிறார். அத்தகையாத்து 2 விரலால ஓதிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவங்க கிட்ட என்ன வகையான மார்க்க அறிவு இருக்குது நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. ஒண்ணுமே தெரியாம வசதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி மட்டுமே அவங்கள பெற்றோர்களை பிள்ளைகள் புஷ் பண்ணி அனுப்பி வச்சிடறாங்க. இங்க இருக்கக்கூடிய காலத்துல முறையான பயிற்சிக்கு வாங்கன்னு சொன்னா கூட அவர்கள் வருவதில்லை. இப்படி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு வித்தியாசமான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்பது ஒரு அற்புதமான அனுபவம். ஒரு ஹாஜி கிட்ட கேட்டாங்க, முஸ்தலிஃபால நைட்டு ஒரு 9 மணி 10 மணி விஷா மகரிப் விஷாலாம் தொழுந்து முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து ஒழுங்க போறாங்க. ஏன்னா அந்த இடம் எப்படின்னாக்க முஸ்தலிஃபா அப்படிங்கிறது ஒரு பெரிய மைதானம், மலைகள் நிறைந்த ஒரு ஏரியா. அங்காவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல படுத்துக் கொள்ளணும், உட்கார்ந்து கொண்டு நைட் ஃபுல்லா அந்த முஸ்தலிஃபாங்கிற ஏரியால நைட் இஷாவையும் மகரிபையும் சேர்ந்தாமல் தொழுகணும். ஒரு பாங்கு ஒரு இக்காமத்துல 2 தொழுகை தொழுதல், ஒரே நேரத்துல தொழுதல். 2 தொழுகைக்கு நடுப்புற மகரிபுக்கு இஷாவுக்கு நடுப்புற சுன்னத்தெல்லாம் தொழுவக்கூடாது. அசரத் வந்து ஒரே நேரத்துல 2 தொழுகையும் தொழு வச்சிருக்கும். தொழுதுட்டு அந்த இரவு அங்கேயே படுத்து கிடந்துட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு அங்க இருந்து புறப்பட்டு மீண்டும் மினாவுக்கு வரணும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய சட்டம். நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு நாங்க ஹாஜிகளோட இருக்கும் பொழுது இந்த ஹஜ்ஜை எப்படி இருக்குது, உங்களை நீங்க எப்படி உணர்றீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது என்று ஒருத்தர்கிட்ட கேட்டார். அப்ப அவரு தன்னுடைய ஆப்பிள் வாட்சை காட்டி சொல்லிக்கிறா, எனக்கு வந்து நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கிடையாது, முடிச்சிருந்ததெல்லாம் கிடையாது, பெரிய சம்பளத்தில் எனக்கு இரவு வேலைகள்லாம் வந்தது,
எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளல. பகல் வேலை மட்டும்தான் செய்யறேன். தூக்கம் மெனக்கிட்டதே கிடையாது. எனக்கு இதயம் வந்து 110, 115 டிகிரி, 110, 15 முறை துடித்துக் கொண்டிருக்கிறது. உடம்பு வந்து அன்கான்சியஸா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப எகிரி போச்சு. எனக்கு என்ன ஆகுமோங்கிற அச்சத்துல இருக்குது உடம்பு. ஆனா என்னுடைய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. என்னுடைய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியில இருக்குது. எந்த அளவுக்கு மகிழ்ச்சினா, எனக்கு வயசு 42 ஆகுது, 44 ஆகுது. இந்த 44 வருஷத்துல இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் மகிழ்ச்சியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. நானும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், மிகப்பெரிய வேலைகளுக்கு எல்லாம் போனேன். அன்னைக்கெல்லாம் கூட அந்த சந்தோஷங்கிறது ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இப்படிதான் இருந்திருக்கிறேன். ஆனா இந்த ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி எஹ்ராம் கட்டுறதுல இருந்து இந்த நிமிஷம் வரையிலும் நான் ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியில இருக்கிறேன், சந்தோஷத்துல இருக்கிறேன், நிம்மதியில இருக்கிறேன். ஆனா என்னுடைய உடல் வேறு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மக்களுக்கு கூட வந்திருந்தா ஒரு கட்சிக்கு. அது வந்து சமீப காலத்துலதான் முஸ்லீம் ஆனார். பிராமண வகுப்பில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருந்த ஒருத்தவர். 32, 34 வயசு தான், இளைஞர், சின்ன வயசு பையன். அவர் வந்திருக்கிறார். ஹஜ்ஜை எப்படிங்க நீங்க உணர்றீங்க என்று நான் கேட்டேன். அப்படியே வெட்டித்து அழுகிறார், வெட்டிச்சுக்கிட்டு அழுகிறார். இந்த வார்த்தை கேட்டதுமே அழுதுட்டு அவர் சொல்றார், நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, 3 நபர்களுக்கு 3 சந்தர்ப்பங்களில் அவருடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகிறது. 2 சந்தர்ப்பங்களை பெற்ற ஒரே ஆள் நம்ம குரூப்ல நான் தான். நாங்க 240 பேர் போயிருக்கோம். 2 சந்தர்ப்பங்களை பெற்ற ஒரே ஆள் நான் தான். என்ன சொல்றீங்க, என்ன அந்த ஹதீஸ் என்று நான் கேட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமா அந்த ஹதீஸ்? தெரியாத பாட்டி சொல்லுப்பா. அவர் சொன்னார், ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அவன் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தார். ஆமா ஆமா கரெக்டு தான். நானு இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தேன். எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு போயிடுச்சு. 2வது நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், யார் ஹஜ்ஜி செஞ்சு முடிக்கிறாரோ அவர் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுது என்று சொல்லுவார். நானும் இன்னைக்கு ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு போயிடுச்சு. 3வது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் யுத்தத்துக்கு போய் எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு போன குதிரைகள், கொண்டு போன ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே இழந்து தன்னையும் ஷஹீதாக்கி விட்டாரோ அவருக்கு கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த 2க்கு உரியவனாக நான் ஆகிவிட்டேன். 3வதாகவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் தயாராக தான் இருக்கிறேன் என்று அந்த நபர் சொன்னார். அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்ச பிறகு ஒவ்வொருவருடைய மனநிலையும் வித்தியாசமானது, அலாதியானது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில என்னென்னமோ மாதிரியான அமல்களை நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா ஹஜ்ஜி செஞ்சு முடிக்கும் பொழுதுதான் அது ஒரு இறுதி கட்ட ஒரு எக்ஸாம் சொல்லலாம். ஒரு ஐஏஎஸ்க்கு வந்து ஒரு 5 கட்ட எக்ஸாம் இருக்குதுன்னாக்க, நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு 5 கட்ட எக்ஸாம். களிமா சொல்லணும், தொழுகணும். தொழுதுக்கு வந்து ஒரு 14 வயசுல கடமையாகும். நோம்புக்கு உடனே கடமையாகும் அந்த வருஷத்துலயே. அப்புறம் ஜகாத்துக்கு வந்து வசதி வந்த பிறகுதான், ஒருத்தருக்கு 60 வயசுலயும் வரும், ஒருத்தருக்கு 57 வயசுலயும் வரும், ஒருத்தருக்கு 36 வயசுலயும் வரும் ஜகாத்துக்கு. ஹஜ்ஜுங்கிறது அப்படிதான். ஹஜ்ஜு செய்யற அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் பண வசதியும் இருக்கும் பொழுதுதான் அவன் ஹஜ்ஜு செய்ய முடியும். இப்படி 5 கட்ட அந்த எக்ஸாம்ல 5வது எக்ஸாமா இருக்கக்கூடிய ஹஜ்ஜை திருப்திகரமாக ஒரு மனிதர் செய்து முடிக்கும் பொழுதுதான் இந்த ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்திற்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டுமானால் 5 கடமைகளை முழுமையாக செய்து முடிப்பதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜெல்லஷானஹு நம் அனைவரையும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.